இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கலாம், ஜானகி ஜெயிச்சிட்டாங்கிற நியூஸ் வராதுன்னு சொன்னது திரும்ப திரும்ப என் காதுல அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப பாட்டி வீட்ல பூஜை பண்ணாங்க. அப்போ பாட்டி எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, ஓட்டு எண்ணிப்போம் நல்லபடியா நடந்து ஜானகி ஜெயிச்சிடணும்னு பாட்டி சொன்ன அந்த வார்த்தையும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன சொல்ற மாயா? புவனா சொன்னதையும் பாட்டி இப்படி மென்ஷன் பண்ணதையும் வச்சு பார்த்தா வாக்கு எண்ணிக்கையை தடுக்க அந்த புவனா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி வாக்கு எண்ணிக்கையை தடுத்துட்டா நடந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிடுவாங்கல்ல? ஆமா, அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓட்டெடுப்பு நடக்க விடாம இருக்க அவ என்ன பண்ணுவா? இப்ப நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, வாக்குப்பெட்டியை கடத்துறது, வாக்குப்பெட்டியை வேற இடத்துக்கு மாத்துறது, வாக்குப்பெட்டி இருக்கிற இடத்துல நெருப்பு வைக்கிறது, இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா சொன்ன கதிர். புவனா இதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள் தான். மருமகளே, இது எப்படிமா தடுக்கிறது? வாக்குப்பெட்டி இப்ப எங்க இருக்கும்? ஓட்டெடுப்பு நடந்த அதே பள்ளிக்கூடத்துல தான் இருக்கும் மாயா. நிச்சயமா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. பள்ளிக்கூடத்தை சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. அதையும் மீறி புவனாவால என்ன பண்ண முடியும்? பெரியம்மாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவான். போலீஸ் இருக்கு, கேமரா இருக்குன்னு நாம அலட்சியமா இருக்க முடியாது. அது சரி மாயா, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் போய் இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல இருக்கிற வாக்குப்பெட்டி பாக்ஸுக்கு காவல் இருப்போமா? போலீஸ் ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்க்கட்டும், கொஞ்சம் தூரத்துல நாம எல்லாரும் மறைஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி மாயா, அப்படின்னா நாம இப்பயே போலாம். சரி போலாம்.